சொல்லிட்டாலும் மன்ன கேளுமையா நம்ம ஒரு மகனோ மனல்ல மகனுக்கு தான் ஒருவர் பேரும் வேண்டாம் ஐயா மாம ஒரு மகனோ வல்லமைய பிறந்ததாலே வல்லமே ஒரு பேரு நம்ம அரசு நம்ம சுடர் கோலம் சுடர் கோலமாக இருப்பதாலே இரண்டு இஞ்சத்தல்லவோ நம்ம ஒரு மகனோ வல்லரங்க என்று சொல்லி பகையுடனே பேர் கொடுத்தான் ஒரு மகனும் மேனியுமா ஒரு வண்ணமுமா அழைத்து கொண்டு வாரே யாரும் ஒரு மகனும் அன்னைக்கு நாளையில அருமமான வேணும் நோகுமேலே விட்டமான நோகுமேலே தொட்டில் கட்டி நடவரத்தி அருமகனுக்கு 20 நாளாச்சு வயதாச்சு காது ஊத்தி யாரே வயதாச்சு ஒரு நாளாச்சு அருமம ஒரு மகனும் வயதாச்சு அரக்கனுக்கு வயதுனால அறியாத பிராயத்தில நல்ல மனத்தானே வளர்த்துவாரே உரிய வளர்த்துவாரா உரிய அருமம ஒரு மயனும் பாலரேக உடனே இருக்கும் போது அம்மா அப்பா 2 பேரும் இஞ்சு வாழி படிக்கணுமே இஞ்சு வாழி மறக்காம படிக்கணுமே அரும மகனான பாலகனுக்கு ஆமையா அறிந்து படிக்கணும் ஆமா மரபிதா இன்று வெடி மறக்காம படிக்கணும் ஆமையா ஒரு குலகுருவ அழைத்து கோட்டையிலே அமர வைத்து ஆமா தேங்காய் பழமெல்லாம் கொண்டு வைத்து நாளை அளந்து வைத்து ஆமா ஒரு தட்சணை எடுத்து வைத்து அறியும் இஞ்சுபடி அறிந்தே சொல்லுகிறார் அல்லவா எப்படி சொல்லுகிறா எப்படி பலகா நான் சொன்னபடி நீ சொல்லண்டா ஆமா பாலகன் ஆட்டுமண்டா சரி குலகுருவாகி மன்னன் மகனிடத்தில் ஆமா இஞ்சி வழி கையால் எடுத்து அப்பமே சொல்லுகிறார் பலகா சொல்லுவீங்களா கிளப்பா இன்னும் சொல்லுதா எப்படி ஆனா வண்ணா ஏனாயி அண்ணா ஊவண்ணாயேனா
4 சஹஸ்ரம் பன்னீர் எண்ணுகளை காணும் 103 தத்துவமோ 64 புராணங்களை அறிந்து அரும மகனான வல்லருக்கு இன்னும் சில வித்தை அறிய வேணும் என்று எப்படி படிக்கின்றானா அம்பு சண்ட சிலம்பு தோழில் அம்பு சண்ட சிலம்பு தோழில் அழகறிந்த சொல்படி வல்லருக்கு கல்வித்தை அத்தனையும் படிச்சமா ஆலயத்தும் குதிரையாட்டும் ஆலயத்தும் குதிரையாட்டும் அழகறிந்த சொல்படிதான் படிச்சமாவே மல்லருக்கு பாஞ்சால 200 அடி பாய்ந்திடுவா தொழில் பாஞ்சால 90 அடி பாய்ந்திடுவா வல்லருக்கு பாலருக்கு 16 வயதாச்சு பருவம் உள்ள நாளாச்சு அன்னைக்கு நாளையில ராமனுக்கு எதிராளி ராமனுக்கு எதிராளி உலகத்தில யாரும் இல்ல அரகனுக்கு எதிராளி அவனில யாரும் இல்ல வல்லரைக்க மன்னந்தால நினைக்க மாட்டான் பஞ்சாஜரணிய மாட்டான் நினைக்க மாட்டான் அடிக்க மாட்டான் வல்லரைக்கு யாரையும் மதிக்க மாட்டான் 16 வயதுல அப்பா உலகம் மதியில அவன் சொல்லுவாங்க உண்டப்பா இப்ப வயதாச்சு சாவ போற நாளாச்சு இப்ப போவாங்க காடு ஒண்ணு வாங்க தோந்தோடு குந்தா எந்த வீத துந்தம் இல்ல மரக்கனுக்கு பருவகார வந்துடுது தரு தேசத்தையும் பட்டங்கிட்ட வேணும் அப்பா நீ மகன நாடி எல்லாம் உனக்கு தானே நாடம் எல்லாம் உனக்கு தானே அரச வட்டம் உனக்கு தானே அதிகாரம் உனக்கு தானே கால நேரம் வரட்டும் மேடா பாட்டம் கட்டி தானேடா அப்பா அப்பா கிண்டப்பா எனக்கு பட்டம் இப்ப வேணும் பட்டம் கட்டி தல்லையான வச்சு இருக்க மாட்டேன் வாழ மாட்டேன் இருக்க மாட்டேன் கோட்டைக்குள்ள வாழ மாட்டேன் நம்ம மகன் ஒரு மகன் அத்திர புத்தியால அறிவந்து போவானோ நடப்பாக்கலைய சிவனாரி அலைய அத்திரத்தில் பட்டங்கட்ட அரக்கனுக்கு அன்னைக்கு நாளையில எண்ணுகிறான்
நவமில திருவோணநட்சத்திரோ அரகனுக்கு வெள்ளிக்கிழமையில வெள்ளிக்கிழமையா அர்த்தமே நவமில திருவோணநட்சத்திரோ அரகனுக்கு பட்டங்கள்ட போல நின்று தேசத்தேகோ அடிச்சிட்டான பரவோ யாரா இருந்தாலும் யாரமனைக்கு வாங்கலையா ஐயா யாரும் அம்மாவ அரக்கனுக்கு ஆமையா வார வெள்ளிக்கிழமை காதிகால நேரத்தில் ஆமையா ஆதித்யம் உதிக்கும் முன்னால கட்டி மகனுக்கு ஆமா பட்டம் கட்டி பார்க்க போறேன் ஆமையா அரசர் எல்லாம் அரமனைக்கு வந்துடுங்கள் என்று அடித்த அரச மன்னன் பரவோச ஆமா அந்த பரவோசையுடைய வார்த்தையை கேட்டு அவனிட 56 ராஜாக்களும் ஆமா ஆனை மேல் வரவர்கள் ஆன மேல ஆமா குதிரையில் வரவர் குதிரை மேல ஆமையா ஆனா அப்படி நடந்து வரும் மன்னர்கள் நடந்து ஆமையா அப்படி அரசர் எல்லாம் அரமனைக்கு வந்து அரமனை அலங்காரம் செய்து சரி பந்தலிட்டு ஆமா ஆனா அதே நேரம் ஆனை பொன் சும்மா அதன் அலங்காரம் பண்ணி சரி 56 தேசத்து அரசர்கள் அமர்ந்திருந்து பட்டத்து ஆணை அலங்கரித்து சரி அருமமாக அரக்கன் என்ற மன்மதனை ஆமா ஆணை மேல் எடுத்து வைத்து ஆமையோ அப்பா தலையில் இருந்த கிரீட ஒன்ற ஆமா தங்க கிரீடத்தை ஆமையா அரக்கன் தலையில் எடுத்து வைத்து மகனுக்கு ஒரு பட்டு கொடை பிடித்து ஆமா பகல பாசி தோளிலிட்டு ஆமையா அம்பூரத்தை கைப்பிடித்து ஆமா அரச மன்னனுக்கு பட்டம் கட்டி ஆமா அதே நாளையில் அப்பா சொல்லுகிறான் என்ன ஏ மகனே கேளடா கேளப்பா நான் மெத்த மகனே வல்லரக்கா அவனிகள் 56 தேசத்தையும் ஆமா 6 ஒரு கடமை வாங்கி ஆராய்ச்சி மணி கட்டி ஆண்டு கொண்டு வா மகனே என்று ஆமா இது வரைக்கும் ஆமா உன் பேர் வல்லரக்க அரக்கன் இன்னையில இருந்து நீ வல்லரக்க ராஜ மன்னன் என்று சொன்ன உடனே அடே அரும மக வல்லரக்க ஆறில் ஒரு கடமை வாங்கி ஆராய்ச்சி மணியங்கடி 56 தேசத்தை ஆண்டு கொண்டு வாரா வழங்குதாரே பாலத்தை பணிவடைகள் செய்வாரே கப்பம் கொண்டு கட்டுதார் கட்டி வணங்குதார் கொண்டு கொடுக்கார் நின்று வணங்குதார் கொண்டு கொடுக்கார் மக வணங்குதார் புத்தி வரிசையாக வந்து நின்று வல்லரக்கு மன்னரனே அடிபொழிந்து வணங்குவார் யுத்தம் கொண்டு கொடுப்பார் யுத்தம் கொண்டு பணிந்து வணங்குவார்
வல்லருக்கு ஆட்சியில தலை ரசகேடும் அவனுடைய நாட்டில நீதி தவற மாட்டான், நேர்மையும் தவற மாட்டான், மனநீர் தவற மாட்டான். வல்லருக்கு என்ன செய்துவார் அன்னையில இருந்தல்ல அருமமய வல்லருக்கு அவனுடைய நாட்டில மாதந்தான் மும்மாறி மழை பொழிந்து மயிலத்துக்கு முப்பூவு நெல் விளைந்து இருக்கும் போது அதுக்கு நின்று சொன்ன போது அவனில் நடுநடுங்க ராசான்னு சொன்ன போது நாடெல்லாம் நடுநடுங்க அப்பேருட வல்லரங்க அரசாட்சி செய்யும் போது நீதியோட வாழும் போது அரக்கனுக்கு காலி கட்டி பார்க்கணுமே கண்ணால பார்த்தா கைலாசம் மொச்சம் உண்டு, மாலை இட்டு கண்ணால் பார்த்தா மாண்டிட்டாலும் மொச்சம் உண்டு. அரக்கனுக்கு கூட்டி கண்ணால் பார்த்தா சித்தாறு மொச்சம் உண்டு, ஒரு எண்ணம் கொண்டு அதுவும் அரக்கனுக்கு நாளையில மாம மழத்தால எட்ட வேணுமே முடிச்சா தன்னுடைய அரண்மனையில் மனக்கோல பந்தலிட்டு மாப்பிளையும் பெண்ணுமா பிள்ளைகள வந்திருந்து மாம மழத்தா வல்லரகராஜமல்ல காரிட்டு மாலை மாத்தி மாப்பிள்ளையும் பெண்ணுமா மாப்பிள்ளையும் பெண்ணுமா மனக்கோலம் சுத்துதாரு அரண்மனதான வந்து மிதிக்குறாரே அறிந்தது பார்க்குறாரே. அடுத்த நடைகாலையில அரசு மண்ணை என்னதான் அரண்மனையில் வாழும் போது உள்ள மலை வாடி கணவன் அழகியாளத்தை சொல்லு எங்கள் மன்னா என்னுடைய வார்த்தைகளை நாளையில் தேசத்தையும் இப்படிக்கு ஆண்டையான நம்மளுடைய அரண்மனையில் கஜலா இது நேரம் காலியா போச்சுதையா புண்பணத்தை பிடிக்கணுமே, காசு பணம் குடிக்கணுமே, அள்ளி பணம் சேர்க்கணுமே, ஆலோசனை கழுமையா. மன்னா மன்னவா ராஜமன்னா கேளுங்கோ கேளுங்கோ, இப்படி நாம் ஆண்டோமானா ஆனால் நமக்கு கைப்பணம் எதுவுமே கிடையாது கிடையாது. ஆறில் ஒரு கடமை வாங்கி நமக்கு ஒண்ணும் இல்ல இல்ல இல்ல. இன்னையிலிருந்து எப்படி ஆளணும் தெரியுமா? எப்படி? 6 5 கடமையை நமக்கு வாங்கணும். ஆமா, ஒரு கடமை தான் சம்சாரிக்கு கொடுக்கணும் கொடுக்கணும். காதல் கேட்டா வல்லருக்கு அரக்க சண்டாள அரக்கனுக்கு அரக்கனுக்கு கேடு வரும் நேரத்துல மனைவி சொல்லும் கெடுமதி கேட்டா கேட்டாம் என்ன சொல்லுதா என்ன? ஒரு சர்வகராத ஒரு ஆட்சியை நடத்தணுங்க. ஆமா, சர்வகராத ஆட்சி என்ன? கொடுங்கோல் திட்டம். கொடுங்கோல் ஆட்சி. கொடுங்கோல் ஆட்சி என்றால் என்ன தெரியுமா? என்ன? அவனுகள் 56 தேசத்தில் அரக்கனுடைய நாட்டில் யாராயிருந்தாலும் சரி சரி, பூமியில் யாரு மாசலிட்டானோ மாசலிட்ட மன்னர்கள் 6 கடமை கண்டால் 5 கடமை அரசனுக்கு கொடுக்கணும். அரசனுக்கு அரமனைக்கு வந்துடணும். ஒரு கடமை தான் சம்சாரிக்கணும். அப்ப அவனுக்கு என்ன மிச்சம் இருக்கும் ஐயா? ஆணி கூட மிச்சம் இருக்காது. ஆமா ஐயா. இல்ல, சண்டாள ராஜமன்னனிடத்தில் அப்பா வட்டங்கட்டில் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? மகனே மகனே, 6 1 கடமை மட்டும் அரசன் வாங்கி வா மகனே, அரமனைக்கு வாங்குப்பான்னாரு.
இவன் மனைவியுடைய வார்த்தையை கேட்டா. ஆமா. ஏ சண்டாளை என்ன கந்துட்டா என்ன 6 கடமை அரசனுக்கு சரி 1 கடமை தான் சம்சாரிக்கணும். அப்ப என்ன இருக்கு என்ன அரக்க நீதியோடு வாழும்போது மாதம் 3 மழை பொழிஞ்சிருக்கு. 3 மழை பொழிஞ்சது. மாதம் 1 மழை யாருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் ஏ என்ன மனநீர் அவராத மன்னனைக்கு ஒரு மழை. மழை மாதர் கருப்பனையும் மங்கையர்களுக்கு ஒரு மழை. அந்த அம்மாவுக்கு ஒரு மழை வச்சிருக்கு. வேதம் சொல்லும் வேதியர்களுக்கு ஒரு மழை. அவருக்கும் அவளுக்கும் மழை வச்சிருக்கு. ஏ என்ன அந்த காலத்துல பிராமணர்களுக்கும் மழை பெஞ்சிருக்கு. ஆமா அந்த காலத்துல பிராமணம்லாம் எப்படி இருந்திருக்காங்க ரொம்ப ஐதியமா வளர்ந்துருக்காங்க. ஆமா அதே நேரத்தில் மாதம் மும்மாரியா மழை பொழிந்து அரக்க நாட்டுல வருடத்துக்கு 30 நெல் விளைஞ்சிருக்கு. அப்படி 30 விளையும் போது என்ன இந்த சண்டாள வல்லரைக்கன் திட்டத்தை போல சண்டாளருடைய வார்த்தையை கேட்டு 6ல் 5 கடமை அரசனுக்கு கொடுத்திருக்கான். ஒரு கடமையை வாங்கி தின்றுருக்கான். சரி அப்படி நீதியை மறந்து நேர்மையை அயத்து சண்டாள அரக்க என்னைதான் பகவாமன்னு நினைக்க மாட்டான். பஞ்சாச்சரம் அணிய மாட்டான். ஈசன் என்று எண்ண மாட்டான். திருநீர் அணிய மாட்டான். சிவனே என்று அவன் இதயத்தில் நிலைத்ததே கிடையாது. இல்ல அப்படி சர்வகார ஆட்சியை நடத்தி சண்டாளனுடைய நாட்டுல இவன் மமத கொஞ்சமா வளர்ந்துருக்கு. மண்ணுக்கும் விண்ணுக்கும் 1090 அரைச்சான் தான் பாக்கி. அப்ப ஏற்பட்ட மமதை யார் அறிந்தா? ஆதி கையிலே ஆண்டவன் சங்கரனையே அறிந்தான். அவரே அறிஞ்சாரு. மாயவனாகிய மகாவிஷ்ணு அழைத்தாரு. மைத்துனா இந்த அரக்கனுடைய அகம் அழியணுமே. ஆமா ஒரு ஆலோசனை சொல்லுமே. அரக்கன் அகம் அழியணுமானா அதான் என்ன உம்மாலேயே என்ன அழிய முடியாது. யாரால முடியும்? வேற யாரால முடியும்? ஒரு காரணம் சொல்லுங்க. என்ன நமக்கும் பெரிய ஒருவர் இருக்கானோ அவ யாரு? மலைக்கு அதிபதி. ஓஹோ வர்ணபகமா. அந்த வர்ணன இடத்துல 7 மேகம் இருக்கு. 7 மேகம் என்ன மேகம்? என்ன மேகம்? நொண்டி மேகம், சண்டி மேகம், குருட்டு மேகம், செவிட்டு மேகம், தடி மேகம், பொதி மேகம், பச்சை மேகம், பகல மேகம். இப்படி 7 வகை மேகம் இருக்கு. இந்த மேகத்தை அழைச்சு எந்த நாட்டில் ஒழிஞ்சாலும் அரக்க நாட்டுல 12 வருடத்துக்கு பனிக்குடைய தூத்தாம இருக்கணும் அப்படின்னு சொன்னியானா அரக்க நாட்டுல 12 மழை இல்லையானா பஞ்சம் வந்துடும். அரக்கனுடைய ஆகம் அழிஞ்சு போகும். இதே காதில் கேட்ட சங்கரன் வந்தான். சங்கரன் அங்க வருவாய் கூப்பிடு சொல்ல கேப்பா நாட்டில் புரிஞ்சிட்டால் 12 வருடம் நாட்டுல அதுவும் மழை பொய்ய வேண்டாம். மழை இல்லையானா நம்ம நாடு என்ன கதி ஆகுது? பேர் வெளிநாட்டுல பார்த்து போயிருந்தான். ஒரு வருடம் மழை இல்லையானா குடிக்க தண்ணி இருக்காது. குடிக்க தண்ணி கிடையாது. ஆமா திரேகத்துல எறும்புதான் இருக்கும். ஆமா 12 வருடத்துக்கு மழை இல்லையானா அந்த நாடு என்ன கதி ஆகும்? வெப்போடி போய் கிடக்கும். 12 வருடம் அரக்க நாட்டுல மழை இல்லாம குடிக்க தண்ணி கிடையாது. மாடு கரும்ப கரடு இல்ல கிடையாது. 56 நாடு எப்படி இருக்கு? 12 வருடம் பருவமழை பொழியாம பொழிய வஞ்சம் வந்து ஒன்றும் இல்ல பொருளும் இல்ல மண்ணு இல்ல மழை இல்ல ஆடும் இல்ல மாடும் இல்ல அடிக்கும் வீடும் இல்ல. ஒண்ணும் இல்ல பொண்ணும் போச்சு பொருளும் போச்சு ஆடும் போச்சு மாடும் போச்சு கையில காசும் இல்ல 56 மன்னனைக்கும் கணக்கோடு பாரும் இல்ல.
கிடைக்கலையே அவதி பொழும் கொடுக்கலையே அவள் நின்று இருக்கும்போ பழிஞ்சு ஊழ வழங்கலையே பகுதி பழம் கொடுக்கல கொஞ்சம் கூட மதிக்கலைய யாருட்டு பார்க்கலைய எழுத்து கூட முழிக்கலைய காரியம் இல்ல அரசரிடம் எதுவுமே இல்ல கொடுப்பார் யாரும் இல்ல 12 வருடம் ஆச்சு வல்லரைக்கு வல்லரைக்கு ஆலோசனை பண்ணுகிறான் ஆலோசனை பண்ணுகிறான் அவதி பணம் கொடுக்கலையே நம்மளத்த மதிக்கலையே அடிமணிஞ்சு வழங்கலையே அழுவாய் ஆன ஒண்ணு அலங்கரிது ஆராய்ச்சி மணிங்கேட்டி அமரதனாலிருந்து மேல அமர்ந்திருந்து அம்புறத்தை கைப்பிடிது அம்மதாரி தேசம் போய் அவதி பணம் வாங்கி வா அவதி பணம் வாங்க வரும் பின்னால் மறிவோகம் முன்னோ நாட்டுக்குள்ள கேக்குதை நாட்டுக்குள்ள கேட்கும் போது நல்லங்காதல்களே ஐயோ அணியா அரக்கனுட மணி போச்ச நாட்டுக்குள்ள கேக்குதை அரக்கம்பாய் வருவா அவதி பாருங்கப்பா ராசாக்கு மணியோசைய காதல் கேட்டு கையை கட்டி வாய போத்தி இந்த முகத்தோடு கவலையோட இருக்க கண்டுட்டான மந்திரிய
எங்கட மந்திரி எங்க இருந்து எங்க வந்த இங்க வந்தவரைய ஐயா கேளுங்கோ 12 வருட காலமாச்சு அரங்கன நினைக்கலைய நீங்க அவதி பணம் கொடுக்கவில்லையே இல்லையே அவதி பணம் வாங்கத்தான் ஆமா நான் அரசனோட மந்திரி வந்தேன் அவதி பணம் கேட்டாயா ஆமா ஏ மந்திரி மந்திரி அடவாவி என்ன 12 வருடம் ஆகுத பருவம் மழைங்கிறது நம்ம நாட்டுல கிடையவே கிடையாதப்பா குடிக்க தண்ணியிலே கிடையாது மாடு கரும்பு கரடு இல்லையே இல்லையப்பா ஏயா என்ன குடியிருக்க இடம் இல்லையே இல்லையா எங்க நாடெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா எப்படி பொண்ணு இழந்து பொருள் இழந்து ஆமா மண் இழந்து மனை இழந்து ஆமா ஆடு இழந்து மாடு இழந்து அடுக்குமித்த வீடு முத கொண்டு இழந்துட்டோம் ஆமா ஐயா என்ன ஒரு காரணம் கேளு என்ன கொடிய பஞ்சமியும் வந்துடுது நாட்டில் நடந்த பஞ்சத்தை கேட்டையானா நாடு உலகம் பொறுக்காது ஏ மந்திரி நாளை உருண்ட பஞ்சம் நாயகனை தோற்ற பஞ்சம் சாரி வைத்து தின்னும் திரளிய வாவி தவடுகின்றியும் உண்ணமே அப்பமும் பஞ்சம் திரளியே நான் எங்க இருந்து பொன் கொடுக்க எங்க இருந்து அவதி கொடுக்க அதனால அவதி பணம் இல்லைன்னு அரசங்கிட்ட போய் சொல்லு போ காதுல கேட்டான் ஏ என்ன மந்திரிலா அரசனோட மந்திரிலா அவனுக்கு கண்ணுஞ்சு வாக்கு கரு வீச துடிக்கு கோபத்தோடு சொல்லுவான் ஐயா என்ன அவதி தரல நாளைக்கு அரக்கன் சண்டை செய்ய வருவான் பகுதி சொல்லையானா படை எடுத்து நாங்க எதுக்க போறோம் சண்டைக்கு வருவியா அடவாயி என்ன ஏ மன்னா நம்ம 1000 இருந்தோம் இவனோடு இருந்தாலும் சரி இனிமே இறந்துட்டாலும் சரி சண்டை செய்து பாப்போம் ஏ எண்ணி மந்திரி இடத்துல 56 அரசர்களும் அப்பமே சொல்றாங்க ஏ மந்திரி என்ன சொல்லுங்க நாங்க அவதி பழம் கொடுக்க மாட்டோம் அரக்கன் கூட சண்டை செய்வோம் அவதி பழம் கொடுக்க மாட்டோம் அதை எடுத்து சண்டை செய்வோம் பழம் கொடுக்க மாட்டோம் நானும் ஒரு நேரத்தில் யுத்தத்துக்கு வருவாய் சைனியத்தை கொடுக்க மாட்டோம் நாங்க சண்டை செய்ய வருவோம் மந்திரி ஆலயத்தை இருப்படா அரசனிடம் சொல்லடா மந்திரிய கண்டுட்டா காரணத்தை கேட்க மந்திரி கண்ணீரை வடிப்பதன் கவலையோட வருவதன் பகுதி வாங்க போல வேலை பகுதி வாங்க ஒரு வரும் சொல்லவும் செய்யணும் சொல்லவும் கூடாது ஆனாலும் சொல்லிடுங்களே என்ன 56 அரசர்களும் கூடிட்டா என்ன கூட்டம் போட்டு பேசிட்டா என்னடா வேணா என்ன 12 மழை இல்லையா
கொடிய வஞ்சம் வந்ததுனால ஆ, அவதி பணம் கொடுக்க கொடுக்க மாட்டான். மாட்டாங்களாம். நாளைக்கு அரக்கனுக்கு சண்டைக்கு வருவோம்னு சொல்லுதான். சொல்லிட்டான். சொன்னானா? ஆமா. ஏ மந்திரி என்ன நான் சொல்லுங்கள், என்ன அவதி பணம் தல்லையானா ஆமா அரக்க நாளைக்கு சண்டைக்கு வருவோம்னு சொல்லி பரவு அடிப்பா. ராஜா என்ன அடா, அடா, அடா. என்ன சண்டையினா ஜமானியமா நினைக்கிய ஏதா நினைக்கையா? ஏ சண்டை என்றால் உலகத்திலே நீசமில்லா நீசமலாப்பா. படையெடுத்து எதுக்குன்னா படை கிடையாது, நம்மட்ட கிடையாது. யுத்தம் செய்யணும்னா யுத்தப்படை இல்ல, இல்லையே சண்டை செய்யணும்னா சைனியம் இல்ல. கிடையாது நம்மட்ட. ஏ ராஜா என்ன நாம தான் பெரியவன், பெரியவன். நமக்கு பெரியவன் ஆமா உலகத்திலே இல்லை என்றாத. கிடையாதப்பா. வல்லவனுக்கு வல்லவன் மையோகத்தில் இருப்பான். இருப்பான் எங்கனையாவது உறஞ்சாரம். வரைஞ்சாரமா இருப்பான். ஆமா பின்னால வழி வந்து போட்டுவான், போட்டு தள்ளிட்டு போயிருவான். போட்டு தள்ளிட்டு போயிருவான். ஆமா நீ கால வெட்டிட்டு கிடக்க வேண்டியது. என்ன ஏய்யா என்ன ஒண்ணு சொல்லுங்காலே கேளு. ஏய்யா என்ன இந்த உலகத்திலே ஆமா எதிராளி இல்லாம நீ வாழணுமானா ஆனா நான் சொன்னதெல்லாம் நீ கேளு. கேளும். இனியும் என்ன செய்யணும்? இன்னையில இருந்து இருந்து மண்ணாசை, மண்ணாசை, மனையாசை, மனையாசை, பொன்னாசை, பொன்னாசை, பொருளாசை, சரி. பெண்ணாசை, ஆமா. பிள்ளையாசை, ஆமா. அரமனை ஆசை, சரி. அத்தனை நீ அறவே மறக்கணும். அத்தனை அத்து தூரப்பட்டு போட்டுவியா? கொஞ்சம் கடினம் தான். என்ன எல்லாத்தையும் மறந்துடலாமாங்க? வேற வழி கிடையாது. ஏயா அறவே மறக்கணும்னா ஆமா பார்த்தா சரி. ஆபத்துக்கு பாவம் இல்ல, பாவம் இல்ல, ஆட்டு பண்ணிட்டான். வேற வழி இல்ல. ஆமா ஆசையை மறந்த போறாதே. வேற என்ன செய்யணும்? ஏ அரக்கா ஏ நான் சொல்றேன் காளே, என்ன உன் தலைய மொட்டை அடிக்கணும். ஐயோ இந்த நம்பரைய வச்சுக்கிட்டு போகும்போதே தெருவில் வர சின்னியாவன வரட்டுது ஐயா. ஏயா என்ன வரட்டுது? சின்னியா எப்படி வரட்டும்? அவனை காணுமே. ஏயா என்ன சொல்லுங்க, என்ன தலையை மொட்டை அடித்தா போறாதே. வேற என்ன செய்யணும்? கந்து வேட்டியை களைஞ்சிட்டு ஐயோ காய் வேட்டியை தானே கட்டணும். சரி கட்டிடுவோம். நல்ல மதிப்பு இருக்கும். காய் வேட்டியை கட்டினா போறாதே. வேற என்ன செய்யணும்? பகவானை இதுவரைக்கும் நினைக்கல, நினைச்சதே கிடையாது. இன்னைக்கும் பகவான சிவபெருமான. சரி ஏ சிவபெருமான ஆமா ஏ உன்னுடைய இதயத்துல அதே நேரம் சரி. உள்ள அன்போடு ஆமா ஆண்டவனை